அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அருள் பொங்கும் இந்த ரமலானுடைய மாதம் அதற்கு முந்தைய மாதங்களிலிருந்து ஆன்மீக ரீதியாக நம்மை மேம்படுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு மாதம். இந்த ரமலானுடைய மாதத்தில் யார் தன்னை இறைவனோடு நெருக்கிக் கொள்ளவில்லையோ, நெருக்கமாவதற்குரிய வேலைகளை செய்து கொள்ளவில்லையோ, அவர் வேறு எந்த மாதங்களிலும் இறைவனோடு நெருங்குவதற்கான எந்த வாய்ப்பும் எந்த நியாயமும் அவருக்கு இல்லை. அதனால்தான் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து துஆ செய்த பொழுது, யார் இந்த ரமலானை அடைந்து அதன் வழியாக அல்லாஹ்வின் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவில்லையோ அவர் நாசமடையட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்த பொழுது நபி அவர்கள், யா அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வாயாக, ஆமீன் அப்படின்னு நபி அவர்கள் அதற்கு சான்று பகிர்ந்தார்கள். அப்படியானால் இந்த மாதத்தினுடைய முக்கியத்துவத்தை வேறு எந்த செய்தியும் நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு ஹதீஸை நாம் மனதில் நினைவுபடுத்தினாலே இந்த ரமலான் மாதத்தை எவ்வளவு பயனுள்ளதாக, எவ்வளவு கவனத்தோடு நாம் கழிக்க வேண்டும் என்பதை நமக்கு புரிய வைக்கின்ற அருமையான செய்தி இந்த செய்தி. அது மட்டும் இல்லாமல் திருமறை குர்ஆன் இந்த ரமலானை பற்றி நிறைய சொல்கிறது. நமக்கு ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் வந்துக்கிட்டே போகிறது. நிறைய ரமலானை ஒவ்வொருத்தரும் அவருடைய அனுபவத்திற்கு ஏற்ப, வயதிற்கு ஏற்ப ஒவ்வொருத்தரும் நிறைய ரமலானை பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதுக்கு ரமலானுக்கு பிறகு நம்ம வளமையாக மாறிடுறோம் அப்படின்ற நிறைய குற்றச்சாட்டுகள் எல்லாமே இருந்தாலும் கூட மனுஷன்தான், எல்லாரும் மனிதர்கள் தான், எல்லாரிடமும் பலவீனம் இருக்கத்தான் செய்கிறது. 100% துல்லியமாக நாம் வாழ்ந்துவிட முடியுமா என்று கேட்டால் அது சாத்திய குறைவு தான். அப்போ பலகீனத்தோடு, இயலாமையோடு, குற்றம் செய்கிற உணர்வோடு, தவறிழைக்கக்கூடிய மனப்பாங்கோடு படைக்கப்பட்டிருக்கிற நாம் அதிலிருந்து நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு கிடைக்கிற வாய்ப்புகளை அவ்வப்போது சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது அல்லாத நேரத்தில் நீங்கள் புனிதர்களாக வாழுங்கள்னு நம்முடைய மார்க்கம் நம்ம வலியுறுத்தலை. புனிதர்களாக 100% பெர்ஃபெக்டானவர்களாக வாழுங்கள்னு அல்லாவும் சொல்லலை, அல்லாவுடைய தூதரும் சொல்லலை. ஏன்னா அல்லாவும் அல்லாவுடைய தூதர் எப்படி சொல்கிறாங்க, ஒருவேளை புனிதர்களாக எந்த பிழையும் எந்த பாவமும் செய்யாதவர்களாக மனிதர்கள் ஆகிவிட்டால் யுதிஹிபு கௌமன், அல்லாஹ் அந்த சமூகத்தை அழித்து விடுவான். அந்த மாதிரி சமுதாயம் அல்லாவுக்கு விருப்பமே கிடையாது. ஒட்டு மொத்தமாக எந்த பிழைகளுக்குமே இடம் கொடுக்காம, எந்த தவறுகளுக்குமே இடம் கொடுக்காம அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் அல்லாவுடைய படைப்பு அல்ல, அல்லாவுடைய நோக்கம் அல்ல. அப்படி இருந்துச்சுன்னா அந்த சமுதாயத்தை அல்லாஹ் அழிச்சிருவான். அதுக்கு பிறகு வேற என்ன செய்வான், மீண்டும் ஒரு சமுதாயத்தை படைப்பான். அந்த சமுதாயம் என்ன செய்யும், அவங்க தப்பு செய்வாங்க. இங்கே தப்பு செய்கிறது விஷயம் அல்ல, அதுக்கு அடுத்து உள்ளதான் கவனிக்க வேண்டியது. தவறு செய்வார்கள், தவறு செய்ததற்கு பிறகு உடனடியாக அதை உணர்ந்து இறைவனை அஞ்சி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு தம்மை திருத்திக் கொள்வார்கள். இதில் தான் நம்முடைய முக்கியத்துவம் இருக்கிறது. தவறு செய்யாமல் இருப்பது என்பது அது ஒரு வகை, அது ஒரு நல்ல பண்பு. அதுக்காண்டி அது கெட்ட குணம், தப்பு செஞ்சுட்டு மன்னிப்பு கேள், அந்த அர்த்தத்தை புரிஞ்சு கொள்ளக்கூடாது. அதுக்காண்டி நம்ம தப்பு செய்ய வேண்டியதான், அதுக்கப்புறம் போய் மன்னிப்பு கேட்டு, அது அல்ல. நம்ம சொன்னாலும் சொல்லாட்டியும் தப்பு இருக்கும். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில் பிழைகள் இருக்கத்தான் செய்யும். பிழைகளுக்கு அப்பாற்பட்ட புனிதமான 100% பெர்ஃபெக்டான ஒரு வாழ்க்கை, தூய்மையான வாழ்க்கை நம்ம இடத்துல இருக்குதானா, இல்லவே இல்லை. அப்போ அப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறவங்க நம்ம அதையே கண்டினியூ பண்ணிடாம அதிலிருந்து மீள்வதற்கு, அதிலிருந்து தப்பிப்பதற்கு, அல்லாஹ்வுடைய கோப பார்வை நம்மீது விழுந்து விடாமல் நம்மை காப்பதற்கு அல்லாஹ் நமக்கு வழங்குகிற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதில் ஒரு வாய்ப்பு தான் ரமலானுடைய மாதம். இந்த ரமலானுடைய மாதத்தை பற்றி நிறைய சிறப்புகள் சொல்லப்படுகிறது. குறிப்பாக அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்று தருகிற மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறுதி 10 நாட்களில் லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்து அதிகமாக அமல் செய்யக்கூடிய காலத்தில் நபி அவர்கள் செய்கின்ற சிறப்பான வழிபாடு என்ன அப்படின்னா, ஒரே ஒரு வழிபாடு தான் சிறப்பான வித்தியாசமான வழிபாடு. மற்ற எல்லாம் எப்போதும் போல இயல்பாக வளமையாக நடக்கிற காரியங்கள் தான். ஒன்றில் மட்டும் ரொம்ப கூடுதலாக கேர் எடுத்து ரொம்ப கூடுதலாக அந்த இபாதத்தை தான் செய்வாங்க. அது என்னென்னா துஆ. அதுவும் ஒட்டுமொத்தமாக பொதுவாக செய்கிற துஆவா, யாரெல்லாம் அதைத்தா இதைத்தான், நன்மையத்தா, வருமானத்தை தான், ஆரோக்கியத்தை தான் அப்படின்னு வழக்கம் போல் நாம் செய்கின்ற அந்த துஆக்கள் அல்ல. அதிலேயும் வித்தியாசப்பட்டு மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் கேட்கிற துஆ. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃபுவ ஃபஅஃபு அன்னி, என் இறைவா நீ மன்னிப்பை விரும்புகிறவன், என்னை நீ மன்னித்து விடுவாயாக. நீ மன்னிக்க கூடியவன், மன்னிப்பை விரும்புகிறவன், என்னை நீ மன்னித்து விடு என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை கேட்பதைத்தான் லைலத்துல் கத்ர் இரவனுடைய பாக்கியமாக மிகச் சிறந்த வழிபாடாக நபி அவர்கள் செய்திருக்கிறார்கள். அப்படியானால் இந்த ரமலான் மாதம் எதை பெற்றுத் தருகிற மாதம், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுத் தருகிற மாதம். அதை நாம் புரிந்து கொண்டு வரக்கூடிய நாட்களை, கடந்த நாட்களை பற்றி மட்டுமே யோசித்து கொண்டிருக்காமல், கடந்த நாட்களில் நாம் செய்த பிழைகளாக இருக்கட்டும், தவறவிட்ட தொழுகைகளாக இருக்கட்டும், திருக்குரானோடு குறைந்து போன நெருக்கமாக இருக்கட்டும், அவை அனைத்தையும் குறைந்தபட்சம் இந்த ஒரு மாதத்திலாவது நாம் சரி செய்து விட வேண்டும் என்கிற ஒரு முன் தீர்மானத்தோடு இந்த ரமலானை நாம் அடைய வேண்டும்.
முன்னாடியே ஒரு முடிவு எடுத்து வச்சிடணும். அந்த முடிவு எப்படிப்பட்ட முடிவாக இருக்கணும்னா நம்மள ஆழமான முடிவாக இருக்கணும். அதுக்காக சில நிமிடங்கள் ஒதுக்குங்கள். நோன்பை ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒரு 5 நிமிடமோ 10 நிமிடமோ ஏதோ ஒரு நேரத்தில், ஒரு நேரம் தொழுகையை தொழுது முடிச்சிட்டோ, அல்லது இரவுல தூங்க போகும் பொழுதோ, அல்லது காலையில் சுபு தொழுகைக்கு பிறகோ, வேறு எந்த ஓய்வு நேரத்திலேயோ ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் ஒதுக்குங்கள். இந்த ரமலானை நான் எப்படி பயன்படுத்துறது? ஆன்மீக ரீதியாக நெருங்குவதற்கு. ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வின்பால் நெருங்குங்கள் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளை இடுகிறான். அல்லாஹ்வின்பால் விருண்டு ஓடுங்கள், அல்லாஹ்வின்பால் விருண்டு அவனுக்கு பக்கத்தில் நெருங்கி ஓடுங்க அப்படின்னு அல்லாஹ் அறிவுறுத்துறானே. அந்த மாதிரி இந்த ரமலானை அல்லாஹ்வின் பக்கம் நான் நெருங்கி போவதற்கு எப்படியெல்லாம் நான் பயன்படுத்த முடியும்? அதுக்கான வாய்ப்பு என்ன? அதுக்கான சூழல் என்ன? எதுலாம் என்ன அதை தடுக்கும்? அதை செய்ய விடாமல் எதுவெல்லாம் என்னை பின்னாடி இழுக்கும்? அதையெல்லாம் நீங்கள் முன்கூட்டியே உட்கார்ந்து அமர்ந்து அமர சிந்தித்து அதுக்காக ஒரு திட்டமிடலை போட்டுக்கொண்டு ரமலானை சந்தியுங்கள். வெறுமனே ஆசை கேட்கும்போது ஒரு ஆசை வரும். ஆமாம், நம்ம இதுக்கு பேர் அல்ல திட்டமிடல். ஆமாம், இந்த ரமலானில் பண்ணிட வேண்டியதான், இதில் கரெக்டாக 5 வகுத்து தொழுத வேண்டியதான். இதை நினைக்காத ஆட்கள் பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க. பெரும்பாலும் வருஷ புதுசில் ஒரு தீர்மானம் ஏற்றி 3 நாட்களுக்கு அந்த தீர்மானத்தை கடைப்பிடிச்சிட்டு 4வது நாள் தீர்மானத்தை குப்பையில் தூக்கி போடுவாங்களே, அதே மாதிரி ரமலானிலையும் இது மாதிரி ஆசைகள் படுகிற மக்கள் எல்லோரும் அதிகமாக இருக்கிறார்கள். அதனால தான் 3 நாள் பள்ளியாசை நிறைஞ்சு வெளியுது. ரமலானுடைய முதல் 3 நாள் பாருங்களேன், கடைசி 3 நாள் எப்படி இருக்குதோ அதே மாதிரி முதல் 3 நாளும் பள்ளியாசை நிறைஞ்சு தான் இருக்கிறது. 4வது நாள் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. 10வது நாள் 15வது நாள் பார்த்தா வழக்கம் போல் இருக்கிறது. 17, 18 அந்த நாட்கள்லாம் பார்க்கும்பொழுது மற்ற ரமலான் அல்லாத நாட்கள் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியான நாட்களாகத்தான் ரமலானுடைய நாட்களும் கழிகிறது. ஏன் அப்படின்னா அவங்க ஆசைப்பட்டாங்க. என்ன ஆசைப்பட்டாங்க? நம்ம தொழுகணும்னு ஆசைப்பட்டாங்க, அதிகமாக திக்ரு செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க, அதிகமான நேரத்தை பள்ளிவாசலில் செலவழிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, திருக்குர்ஆனோடு நம்முடைய நேரத்தை செலவழிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்காக வேண்டி தான் ஒரு நாள் அது மாதிரி பிளான் பண்ண மாதிரி செஞ்சாங்க. ஆசைப்பட்ட மாதிரி 2வது நாள் இருந்தாங்க, 3வது நாள் இருந்தாங்க, 4வது நாள் அவர்களுடைய வேலை, சொந்த அலுவல், இத்தனை வருட காலமாக மாத காலமாக அவர்கள் அனுபவித்து செயல்பட்டு வந்த அந்த செயல்பாட்டின் தொடர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நாட்கள் எல்லாம் கடந்து போய் மீதி ஒரு நாள் 2 நாள் மிச்சம் இருக்கும் பொழுது மீண்டும் வா ஏதாவது முடிய போகுது அப்படின்னு ஓடி வரக்கூடிய ஆட்களாக இருந்தாங்க. அப்போ நாம திட்டமிடுதல் என்பது வெறுமனே ஆசையாக இருந்து விடக்கூடாது. நிறைய பேர் காலையில் சுபு தொழுகைக்காக வேண்டி அலாரம் வச்சுட்டு 7 மணி எந்திக்கிற ஆட்கள் இருக்கிறாங்களா இல்லையா? என்ன காரணம்? சுபு தொழணும்னு அவர் தான் பிளான் பண்ணார், யோசித்தார், ஆசைப்பட்டார். ஆசைப்பட்டதோடு மட்டும் இல்லை, அந்த ஆசைக்கு ஒரு செயல் வடிவமும் கொடுத்தார். எப்படி? செல்ஃபோன் எடுத்தார், அலாரத்தை ஓப்பன் பண்ணார், கடிகாரத்தை ஓப்பன் பண்ணி அலாரம் வச்சார், 5 மணிக்கு அலாரம் வச்சார். மறுநாள் காலையில் 5 மணிக்கு அலாரம் அடிக்கவும் செஞ்சிச்சு. அந்த அடிக்கிற நேரத்தில் அலாரம் அடிக்கிறது தெரியாமல் தூங்கினாரா? அதுவும் இல்லை, அலாரம் அடிக்குதுன்னு தெரிஞ்சு முழிக்கவும் செஞ்சார். முழிச்சதோடு மட்டும் இல்லை, முழிச்சதுக்கு பிறகு செய்தான் வர்றான். அங்கே தான் இவருக்கு போராட்டமே இருக்கிறார். அலாரம் வைக்கிற விஷயம் இல்லை, காலையில் சுபுகு எந்திக்கணும்னு அவர் நினைச்சது தப்பு இல்லை, அது கரெக்டாக நினைச்சாரு, அதை ஓகே, நினைப்பு கரெக்டு. அதுக்கப்புறம் அதுக்காக வேண்டி ஒரு திட்டமிட்டார், அலாரம் செட் பண்ணார், அதுவும் ஓகே. எங்கே பிரச்சனை ஆரம்பிக்கிறது? காலையில் 5 மணிக்கு அலாரம் அடித்ததுக்கு பிறகு அந்த நேரத்தில் படுக்கையிலேருந்து எந்திரிச்சு அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு ஒலிச்சி வரணும்ல, அங்கே தான் சைத்தான் நிற்கிறான். அந்த சைத்தானுடைய போராட்டத்தை எதிர்கொள்வது எப்படி? அந்த மனநிலை எப்படி சமாளிக்கிறது? அதுக்கு ஒரு பிளான் இருந்துச்சா? வருவானே சைத்தான் வரும். எப்படி? காலையில் எந்திரிச்ச உடனே இன்னொரு 5 நிமிஷம்மா, இந்த 5 நிமிஷத்துக்கு இடம் கொடுத்துட கூடாது அப்படின்னு யாரெல்லாம் அலாரத்தை செட் பண்ணாங்களோ அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அந்த 5 நிமிஷத்தை பிளான் பண்ணாமல் யாரெல்லாம் அலாரம் வச்சாங்களோ அவங்களாம் 7 மணிக்கு தான் எந்திப்பாங்க. 5 மணிக்கு எந்திரிச்சிருப்பாரு, எந்திரிச்சு ஆஃப் பண்ணிட்டு படுத்துருவார். இன்னொரு 5 நிமிஷம் இருக்குல்ல, நம்ம இதுக்கு 5 மணிக்கே வச்சோம், பக்த 5:45 தானே தொழுகை வச்சுருக்காங்க, 5:30 தானே இருக்குது, ஏப்பா இன்னும் அரை மணி நேரம். இது நேற்று இஷாவில் தெரியலையோ அலாரம் வைக்கும்போது? நைட்டு தூங்கும்போது 10 மணிக்கு, காலையில் சுபு எத்தனை மணிக்கு வக்துன்னு தெரியலையோ? ஜமாத்து தெரியத்தானே செஞ்சிச்சு. தெரிஞ்சுக்கிட்டே தானே காலையில் 5:30க்கு ஜமாத்துன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே 5 மணிக்கு வச்சிங்க. அப்போ என்ன அர்த்தத்தில் வச்சிங்க? 5 மணிக்கு எந்திரிச்சா கரெக்டாக ஒளி செஞ்சுட்டு பாத்ரூம் போயிட்டு பல்ல தேய்ச்சிட்டு அங்கேருந்து போகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும், அங்கே போய் சுண்ணத்துள்ள ஒரு 5 நிமிஷம் ஆகும். கரெக்டாக டைம் பிளான் பண்ணி தானே பண்ணுனீங்க. அப்போ அந்த இடத்துல வர்ற சைத்தானை ஜெயிக்கிறது எப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சா? ஒரு முன் திட்டமிடல் இருந்துச்சா? அந்த திட்டமிடலை நீங்கள் சரியாக செய்து கொள்ளவில்லை என்றால், அதற்கான ஏற்பாடுகளை, அதற்கான மன வலிமையை நீங்கள் வளர்த்து கொள்ளவில்லை என்றால் உங்களின் ஆசையெல்லாம் பகல் கனவாக மாறி போய்விடும். 2மே நீங்கள் தான். எந்த 2மே நீங்கள் தான்? முதல் நாள் இரவிலே மறுநாள் காலை 5 மணிக்கு எழ வேண்டும் என்று விரும்பியதும் நீங்கள் தான், அதற்காக அலாரம் வைத்ததும் நீங்கள் தான். மறுநாள் காலையில் 5 மணிக்கு எழுந்ததற்கு பிறகு அலாரத்தை ஆஃப் செய்து விட்டு படுத்ததும் நீங்கள் தான். அப்படியானால் இந்த 2லே உண்மையான நீங்கள் யார்? 2மே நீங்கள். ஆனால் அதில் ஒன்று பொய், ஒன்று உண்மை. உண்மையான நீங்கள் ஒன்று இருக்குது, அதுக்குள்ள பொய்யான நீங்கள் ஒன்று இருக்குது. அது என்ன உண்மையான நீங்கள்? நீங்கள் வழக்கம் போல இருந்தீங்களா, அதுதான் உண்மை. இடையில இப்போ நீங்கள் பிளான் போட்டது இது முழுமையான பிளான் இல்லை, வெறும் மேலோட்டமான ஒரு ஆசை.
ஆசைகள் எல்லாம் எப்பொழுது நிறைவேறும்? எந்த சங்கடமும் எந்த சிரமமும் இல்லாத கட்டத்தில் ஆசைகள் நிறைவேறும். சிரமங்களும் கஷ்டங்களும் வந்து விட்டால் ஆசைகளை தூக்கி ஓரம் கட்டிடுவோம். அது பார்த்துக்கலாம், இப்போ என்ன முடிய மாட்டேங்குதுல. அப்போ ஆசை என்பது லட்சியமாக மாற வேண்டும், கனவாக மாற வேண்டும், வெறியாக மாற வேண்டும், உணர்வாக மாற வேண்டும், சிந்தனையாக மாற வேண்டும். அது செயல் வடிவத்திற்கு வருகிற அளவிற்கு அந்த ஆசைக்கு நாம் தீனி போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போ தான் அதை நம்ம சரியாக செய்ய முடியும். அதே போலத்தான் இந்த ரமலான் வருகிறது. வெறுமனே ஆசைப்படாதீர்கள். ஆசை 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 என்று எத்தனையோ ரமலான் ஆசையோடு கலந்து விட்டது. ஆனால் எத்தனை ரமலானில் திருமறை குர்ஆனை ஒரு தடவை முழுமையாக ஓதி முடித்தோம்? சிலர் இருக்கிறோம், எல்லோரையும் நான் பற்றி பேசலை. திட்டமிட்டபடி செயலாற்றுகிற சில பேர் இருக்கிறோம். பல பேருடைய நிலை என்ன? இந்த ஆண்டு ரமலானிலே திருமறை குர்ஆனோடு ஒரு நெருங்கிய தொடர்பை வைத்து முழுமையாக ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் அதை படித்து அது என்ன சொல்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ரமலானுக்கு முன்னர் ஆசைப்பட்டு ரமலானுடைய துவக்கத்திலே திருமறை குர்ஆனை திறந்து படிக்க ஆரம்பித்து 10 பக்கங்கள், 15 பக்கங்கள், 20 பக்கங்கள், ஒரு ஜுசு, 1.5 ஜுசு என்று 1.5 ஜுசுவை தாண்டாமல் அதோடு பாதி கிணறிலேயே நம்முடைய ஆசைகள் அல்ப ஆசைகளாக மாறிப்போய் விட்டதே. ஏன் என்பதை சிந்திக்காவிட்டால் இந்த ரமலானும் அப்படித்தான் நடக்கும். இந்த ரமலான் மட்டுமல்ல, இனி எந்த ரமலான் வந்தாலும் நமக்கு அப்படித்தான். அப்போ முழுமையான பயனை அடைய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய ஆசை ரமலான் முழுவதும் கடைசி வரை தொடர வேண்டும் என்று சொன்னால், அது நிறைவு பெற வேண்டும் என்று சொன்னால், எங்கெல்லாம் இதிலே சிக்கல் வருமோ அதற்குரிய யோசனைகள் என்ன, அந்த சிக்கலை சமாளிக்கிற வழி என்ன, அந்த நேரத்தினுடைய மன வலிமையை வளர்த்துக் கொள்வதற்கான சிந்தனை என்ன என்பதற்கு நீங்கள் சிந்தியுங்கள். நாளை மகரிபுக்கு முன்பாக அமர்ந்து ஒரு அரை மணி நேரம் கிடைக்கிற நேரத்தில் எப்படியெல்லாம் இதை திட்டமிட்டு சரியாக செய்ய முடியும். பலவீனம் வரும், திட்டமிடல் எப்படி இருக்க வேண்டும், சிக்கல் வரும். சிக்கல் மைனஸே போடாமல் வெறுமனே காலையில் எந்திக்க வேண்டியது, அது சுபு தொலை வேண்டியது, சுபு தொழுது 1 மணி நேரம் அப்படின்னு நீங்கள் டைம் டேபிள் போட்டீங்கன்னா இந்த டைம் டேபிள் செட் ஆகாது. சுபு தொழுத உடனே உட்காருவோம், ஆனால் உட்காரும்போது சோர்வாக இருக்குமே. முதல் நாள் நைட்டு 20 தொழுதுட்டு நம்ம படுக்கிறக்கே மணி 11:30 ஆயிருக்குமே. காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சிருவோமே. எப்போதுமே 7 மணி நேரம் தூங்குறவங்க இப்போ 4 மணி நேரம் தூங்குனா, சுபு தொழுத உடனே அரை மணி நேரம் குர்ஆன் ஓதணும்னு போட்டு வச்சிருக்கோம். குர்ஆன் கையில் கொடுத்தோம், தூக்கம் வருமே. அப்போ அந்த தூக்கத்தை சரி பண்ணுறதுக்கு நம்முடைய உடல் தேடுமே. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த நேரம் அந்த உடலுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ளாமல் வெறுமனே திட்டம் போட்டால் செயல் வடிவம் பெறாத. திட்டமாக இருக்கும். குர்ஆன் கூட மடியில் இருக்கலாம், ஆனால் குர்ஆன் ஓத முடியுமா? குர்ஆன் மடியில் வச்சுட்டு தூங்கிட்டு இருப்பாங்களே. அப்போ நாம் தூங்காமல் அதை படிப்பது எப்படி? அப்படியானால் உடலுக்கு தேவைப்படுகிற தூக்கத்தை கொடுத்தாக வேண்டும். இரவு நேரத்தில் கொடுக்க முடியாததை பகலிலே கொஞ்சம் அட்ஜஸ்ட் செய்து கொள்ள முடியுமா என்றெல்லாம் நம்முடைய ஒவ்வொரு காரியத்தை திட்டமிடுகிற பொழுதும் அதிலே நமக்கு ஏற்படுகிற சங்கடங்கள் என்ன, அதை எதிர்கொள்வது எப்படி என்பதையும் சேர்த்து நாம் திட்டமிட்டாலே ஒழிய 10ஓடு 11ஆக இந்த ரமலான் நம்மை கடந்து சென்றுவிடும். அதை விட ஒரு பெரிய இழப்பு வேறு எதுவும் இருக்க முடியாது. மற்ற மாதங்களை விட்டு விடுங்கள், இந்த மாதம் மட்டுமே நமக்கு பிரதானம். இதற்கு ஈடான இன்னொரு மாதம் இல்லவே இல்லை. ஏனெனில் இது உங்களுக்கு அளிக்க போகிற பரிசு எது? இறைவனை அஞ்சுகிற அச்ச உணர்வை பரிசீலிக்க போகிறது. தக்வாவை பரிசீலிப்பதற்காக அல்லாஹ் வழங்கி இருக்கிற தக்வாவின் மாதம் இந்த மாதம், இறை அச்சத்தின் மாதம் இந்த மாதம். குத்திப அலைக்கும் சியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காகவே உங்கள் மீது அல்லாஹ் நோன்பை விதியாக்கி இருக்கிறான். இறையச்சம் என்பது அவ்வளவு சாதாரணமானது இல்லையே, எத்தனை பெருமதியானது. நாம் எதையெல்லாம் சிறந்த குணம் என்று நினைக்கிறோமோ, எதுவெல்லாம் பாராட்ட தகுந்த அம்சங்களாக கொண்டாடுகிறோமோ, எதையெல்லாம் இறைவனின் கட்டளை என்று சிலாகிக்கிறோமோ, எதுவெல்லாம் இருந்தால் சிறந்த மனிதன் என்று ஒரு மனிதனை கொண்டாடுவோமோ, அப்படிப்பட்ட அனைத்து நல்ல குணங்களின் ஒட்டுமொத்த தொகுப்பை ஒற்றை வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் இறையச்சம் என்று சொல்லலாம். பொதுவாக இறையச்சம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? கரெக்டாக வாங்க சொன்னோன்னு தொழுதுட்டா இறையச்சம் தான். அது இல்லைன்னு சொல்ல வரல, கரெக்டாக தொழுதால் இறையச்சம் தான். அது மட்டும்தான் இறையச்சமா? இறையச்சத்திற்கான அளவுகோல் என்ன, இலக்கணம் என்ன? இறைவனை அஞ்சுகிற மனிதனுடைய வாழ்க்கை 5 நேர தொழுகையை சரிவர நிறைவேற்றும் என்பதோடு சுருங்கி போய்விட்டதா, அல்லது அது விரிவான பொருள் கொண்டதா? விரிந்த பொருளுடையது. தர்மம் செய்ய வேண்டும் என்று ஒருவர் விரும்புகிறார், சாதாரண மனிதர் விரும்புகிறார், இறை அச்சமுடையவர் விரும்புகிறார். இறை அச்சமுடையவர் தர்மம் செய்வதை போல இறை அச்சத்தில் குறைவான மனிதரால் தர்மம் செய்ய முடியவே முடியாது. தர்மத்தில் முதலிடத்தில் யார் இருப்பார்? இறைவனை அஞ்சுகிறவர் தான் இருப்பார். எச்சிக்கையால் காக்கா விரட்டாத கஞ்ச பையில உட்காந்துக்கிட்டு ரொம்ப அவர் பயபக்தியிலும் சொல்லவே முடியாது. பயபக்தியில் பத்தாக்குறை இருக்குதுன்னு அர்த்தம்.
அல்லாஹ்வை அஞ்சுகிற அச்ச உணர்விலே பற்றாக்குறை இருக்கிறது. முழுமை பெற்றிருந்தால் எப்படி இருக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய எல்லா காலங்களின் இறையச்சமுமே உயர்ந்தது. ரமலானுடைய இறையச்சம் இன்னும் அதிகப்படியானது. அதனால் தான் நபிகளாரை பற்றி வர்ணிக்கக்கூடிய நபி தோழர்கள் என்ன சொல்கிறார்கள்? நபி அவர்கள் பொதுவாகவே தர்மம் கொடை வள்ளல்தான். ஆனால் ரமலான் மாதம் வந்துவிட்டால் அவர்கள் கொடையாகவே மாறிவிடுவார்கள். கான அஜ்வதன்னாஸ், மனிதர்களிலே அதிகம் தர்மம் செய்கிறவர்கள் நபிகளார். ஆனால் ரமலான் வந்துவிட்டால் தர்மம் செய்கிறவர் என்று சொன்னால் அந்த சொல் முழுமையடையாதோ என்று சொல்லி இப்னு அப்பாஸ் எப்படி சொல்லுகிறார்கள்? கொடையாகவே, தர்மமாகவே, வள்ளலாகவே நபி அவர்கள் மாறிவிடுவார்கள். அதன் பொருள் என்ன? இறையச்சம் அப்படி மாற்றுகிறது. இறைவனை அஞ்சுகிற மனிதனிடத்திலே செல்வம் வந்தால் அல்லாஹ் இதை செலவழிக்க சொல்லி தந்திருக்கிறான். எனக்கு மட்டுமே, நான் மட்டுமே அனுபவித்துக் கொள்ள, என்னுடைய பெயர்களில் பட்டாக்களை பதிவு செய்து கொள்வதற்காக மட்டும் என் இறைவன் வழங்கிய சொத்தல்ல இது. எனக்கு அருகிலே இருக்கிற ஏழை எளிய மக்கள், பல்வேறு நற்பணிகளுக்காக வேண்டி பாடுபட்டு கொண்டிருக்கிற மக்கள் அனைவருக்காகவும் இந்த பணம் செலவிடப்பட வேண்டும். அதற்காகத்தான் அல்லாஹ் எனக்கு வழங்கியிருக்கிறான். இதை நான் செய்யாவிட்டால் அல்லாஹ் என்னை கேள்வி கேட்பானே என்கிற அச்சமுடையவர் கண்டிப்பாக தர்மத்தை அள்ளி இறைப்பார். அதனால தான் நபிகளார் அப்படியாக கொடுத்தார்கள். அவர்களுக்கே போதாமை. ஒரு நல்ல ஆடை ஒன்று வருகிறது, அன்பளிப்பாக அணிந்து பார்க்கிறார்கள், அழகாக இருக்கிறது. அதுபோன்ற அழகான ஆடைகள் நபிகளார் இடத்தில் எதுவும் இல்லை. இந்த ஆடை ஏன் அவர் அன்பளிப்பாக கொடுக்கிறார்? நபிகளாருக்கு ஆடை இல்லை என்பதை தெரிந்து கொண்டு யார் யாரெல்லாமோ நபிகளாரை சந்திக்க வருகிறார்கள். மற்றவர்கள் வருகிற பொழுது ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு அழகான கம்பீரமான ஆடையோடு நபி அவர்கள் இருந்தால் நன்றாக இருக்குமே என்கிற எண்ணத்தில் தான் அந்த அன்பளிப்பை செய்கிறவரே அதை கொடுக்கிறார், ஆடையை கொடுக்கிறார். நபிகளாரின் குறைந்த ஆடையை பார்த்துவிட்டு அதிலே இறக்கப்பட்டு தான் அந்த அன்பளிப்பை செய்கிறார். நபிகளாருக்கும் பிடித்திருக்கிறது, அணிந்து அழகு பார்க்கிறார்கள், அழகாக இருக்கிறதே என்று அணிந்து கொண்டு அறையை விட்டு வெளியிலே வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த ஆடை எனக்கு கொடுத்துருங்களேன் என்று ஒரு நபி தோழர் கேட்கிறார். மீண்டும் உள்ள போய் கல்வி கொண்டு கொடுத்தாச்சு. இந்த தர்மத்தை எங்க கொண்டு சேர்க்க, எந்த பட்டியலில் சேர்க்க? இதுக்கு என்ன விளக்கம் சொல்ல? நம்முடைய தர்மம் இதற்கு அருகிலே அல்ல, 1000 படிகளுக்கு அப்பால் கூட நிற்குமா நாம் செய்கிற தர்மம்? நம்ம யாருடைய தர்மமாக இருக்கட்டும், 1 லட்சத்தை கொடுத்தவராக இருக்கட்டும், 10 லட்சத்தை கொடுத்தவராக இருக்கட்டும், 10,000 கொடுத்தவராக இருக்கட்டும், எப்படி கொடுத்தார்? அவருடைய இருப்பு என்ன? அந்த இருப்பில் அவர் கொடுத்த பங்கு எவ்வளவு? 10 லட்சத்தை கொடுத்தவர் 100 கோடி வைத்திருக்கிறார், 10 லட்சத்தை கொடுக்கிறார். அவருடைய மொத்த சொத்து மதிப்பிலே அவர் கொடுத்த மதிப்பு எவ்வளவு? நபிகளார் கொடுத்த ஆடை என்பது அவர்களின் சொத்து மதிப்பிலே எத்தனை சதவீதம் இருக்கிறது? அவ்வளவுதான், பத்தாக்குறை. அதை போட்டுக்கிட்டா ஓவர். அவங்களுக்கு தேவை பூர்த்தி ஆயிடுச்சுன்னு நினைக்கிற நேரத்தில் இன்னொருத்தர் வந்து கையேந்திரார், வச்சுக்க முடிஞ்சு போச்சு. அப்ப அவர்களின் தேவை பூர்த்தி ஆகலை. அதுபோல ஆளை இல்லை. தங்களுக்கே தேவை இருக்கிற பொழுது கூட பிறரை அவர்கள் முதன்மைப்படுத்துவார்கள். தனக்கே தேவை இருக்கிறது, ஆனாலும் வச்சுக்க, நீ உனக்கும் தேவை இருக்குல்ல, என் தேவையை நான் பொறுத்துக்கிறேன்ப்பா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்ப்பா, உன் தேவையை நீ என்ன பண்ணுவ? அவரும் அதே நிலையில தான், என் தேவையை நான் பொறுத்துக்கிறேன், நீங்க என்ன அப்படின்ற. அவர் 2 பேருமே சேமான சமமான நிலையில இருந்து கொண்டு அடுத்து கொடுக்கிறார்னா இறை அச்சம் செய்கிற வேலை. இறை அச்சமுடையவரை போல வீரமான மனிதர் உலகத்தில் எவரும் கிடையாது. ஏனெனில் அவனுக்கு அஞ்சுகிற ஒரு மனிதர் உலகத்தில் யாருக்கு அஞ்சுவார்? அவன் எதை செய் என்கிறானோ அதை செய்வார். அது யாருக்கு அஞ்ச மாட்டார். நீ என்ன பெரிய ஆளு, என் ரப்பு முன்னாடி நாம பதில் சொல்லணுமே, அவன் என்ன தண்டிச்சிடக்கூடாதேன்னு நினைக்கும் பொழுது உலகத்தில் இருக்கிற எந்த பெரிய அதிகாரமும் அவருக்கு துச்சமாக தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அதிகாரத்திற்கு அஞ்சினார்கள்? நபி தோழர்கள் எந்த அதிகாரத்திற்கு அஞ்சினார்கள்? எத்தனை பெரிய படைகள் அவர்களுக்கு எதிராக ஒட்டுமொத்த ஊரே திரண்டு நின்றதே. இன்னன்னாஸ கத் ஜமஉ லக்கும், ஒட்டுமொத்தமா உங்களுக்கு எதிராக திரண்டுட்டாங்க. ஐயோ திரண்டுட்டாங்களா, என்ன பண்றது அப்படின்னு நம்ம சிந்திப்போம். எல்லாம் சேர்ந்துட்டாங்களா, எப்படி முறியடிக்கிறது, கூட்டணி எப்படி காலி பண்றது, ஒன்னா இருக்க ஒத்துமை எப்படி சிதைச்சு விடுறது, எல்லாம் ஒன்னா இருந்த ஆபத்துரா நமக்கு. நம்ம அறிவு சொல்லு, எதிராளி எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு இருக்கான், விடக்கூடாது,
நம்ம எல்லாம் தனித்தனியாக துண்டு துண்டாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம், எதிராளியின் பலம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் நபிகளாருக்கும் நபி தோழர்களுக்கும் என்ன இந்த செய்தி சொல்லப்பட்டவன அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? ஃபஸாதஹும் ஈமானா, அப்படியா என்று அவர்களுடைய அதை கேட்டவுடனே இவர்களின் இறை நம்பிக்கை அதிகரித்தது. எல்லாம் எதிராளி புற திரண்டுட்டான இவங்களுடைய அல்லாவின் மீதான அச்சமும் அல்லாவின் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்கிறது என்றால் என்ன பொருள்? நீ வா, சரி இப்போ என்னத்தை செஞ்சிருவ? தண்டைக்கு வரையவா? அல்லாவுடைய மார்க்கத்தை அழிப்பதற்கு நீ எல்லாம் சேர்ந்துக்கிட்டு நான் ஒத்தையில் நின்று வருவேன்டா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போனாங்களா, ஒத்த ஆள் நீ வா. எப்படி சொல்ல முடிஞ்சிச்சு? இறைவனை அஞ்சுகிறவர் அப்படித்தான் சொல்லுவார். தூக்கி போடு, நெருப்புல போடுறியா போடு. கடலுக்கு முன்னால் இருக்கிற பொழுது மூசா நபி சொன்னார்களே, இந்த மழைய ரப்பி, என்னோடு என் இறைவன் இருக்கிறான். எப்படி சொல்ல முடிஞ்சிச்சு? அதான் வீரம், அதான் வீரம்ங்கிறது. யாருக்கு இந்த வீரம் வரும்? இறைவனை அஞ்சுகிறவருக்கு வீரம் வரும். இறைவனை அஞ்சுகிறவர் தர்ம பிரபுவாக மாறுவார். இறைவனை அஞ்சுகிறவர் நல்லினமும் எளிமையும் மென்மையும் உடையவராக இருப்பார். அவரை போல மென்மையான ஆளை பார்க்க முடியாது. ஏன்? பெருமைக்குரியவன் அல்லாஹ், நான் எப்படா பெருமைப்படுறதுன்னு அவர் நினைப்பார். இப்படி மனித வாழ்வில் எதையெல்லாம் கொண்டாடுகிறோமோ, எந்த பண்பெல்லாம் ஒரு மனிதனை சிறந்தவன் என்று கொண்டாட தகுந்த பண்புகளாக இருக்கிறதோ அவை அனைத்தின் ஒட்டுமொத்த ரத்தின சுருக்கம்தான் இறை அச்சம் என்பது. அப்படிப்பட்ட இறை அச்சத்தை பரிசீலிப்பதற்காக அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிற அருமையான மாதத்தை நாம் சந்திக்க இருக்கிறோம். எனவே இந்த மாதத்தை பயன்படுத்தி அதன் நன்மைகளை அறுவடை செய்து கொள்ளக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள்வானாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, ரமலானுடைய மாதம் இறைவனின் மன்னிப்பை பெற வேண்டிய மிக முக்கியமான ஒரு மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய வாழ்க்கையில் பொதுவாகவே அவர்கள் எவ்வளவோ துஆக்களை பிரார்த்தனைகளை செய்திருந்தாலும் இறைவா என் பாவத்தை மன்னித்து விடு என்கிற பிரார்த்தனை தான் அதிகமாக அவர்கள் செய்த பிரார்த்தனை. ஒரு தொழுகை என்று எடுத்துக்கொண்டால் தொழுகையின் துவக்கம் முதல் சலாம் கொடுக்கிற இறை வரைக்கும் உண்டான இடைப்பட்ட பகுதியில் அதிகமாக நம்முடைய பிரார்த்தனைகளும் சொற்களும் எப்படி இருக்கிறது? மன்னிப்பை எதிர்பார்த்து தான் இருக்கிறது. அல்லாஹும்ம பாயித் பைனி என்று ஆரம்ப துவாவை ஆரம்பிக்கிறோம். இறைவா, எனக்கும் என் பிழைகளுக்கும் மத்தியிலே, என் தவறுகளுக்கும் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய தூரத்தை நீ ஏற்படுத்தி விடு. அந்த பாவங்களிலிருந்து எங்களை பரிசுத்தப்படுத்தி விடு. அதை எங்களை தண்ணீரால் ஆழங்கட்டியால் அதை சுத்தப்படுத்தி எங்களை நல்லவர்களாக மாற்றிவிடு. இப்படித்தான் ஆரம்பிக்கிறது. கடைசி வரை இப்படி துஆவிலே பாவ மன்னிப்பிலேயே நம்முடைய தொழுகையின் ஒவ்வொரு அங்கமும் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் நபி அவர்கள் இந்த மாதத்தில் அதிகம் பாவ மன்னிப்பிற்காக பிரார்த்தித்திருக்கிறார்கள். பாவ மன்னிப்புக்கான பிரார்த்தனை என்பது வெறுமனே பாவங்களை மன்னிக்க செய்கிற பிரார்த்தனை மட்டுமல்ல, அதுதான் நம்முடைய வாழ்வின் வசந்தங்களை கொண்டு வந்து சேர்க்கிற பிரார்த்தனையும் கூட. வானிஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலை யுமத்திஉக்கும் மதான் ஹஸனன் இலா அஜலின் முஸம்மா வயூதி குல்லதி ஃபضலின் ஃபضலா. நீங்கள் உங்கள் இறைவனிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள், அவன்பால் திரும்புங்கள். யுமத்திஉக்கும் மதான் ஹஸனன், அழகான வாழ்க்கையை இந்த உலகத்திலே உங்களுக்கு அல்லாஹ் பரிசீலிப்பான். வயூதி குல்லதி ஃபضலின் ஃபضலா, உலகத்தின் ஒவ்வொரு அருளையும் உங்களை சுவைக்க செய்வான். இன்னொரு இடத்திலே சொல்கிறான் அல்லாஹ், நீ அது மாதிரி துஆ செய்யுங்க. யும்திதுக்கும் பி அம்வால், உங்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்து உதவி செய்வான், பிள்ளைகளை கொடுத்து உதவி செய்வான், தோட்டங்களை தருவான், ஆறுகளை தருவான். எப்பொழுது? பாவத்திற்கு மன்னிப்புகள். அல்லாஹ் கேட்டதை தருவான். எந்த பிரார்த்தனையும் அல்லாஹ் வீணாக்கிற மாட்டான். ஆனால் நம்ம கேட்குறது, அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சிரு. நீ பாவ மன்னிப்பு கேட்டால் பிள்ளை கிடைக்கும், பாவ மன்னிப்பு கேட்டால் செல்வம் கிடைக்கும், பாவ மன்னிப்பு கேட்டால் தோட்டம் கிடைக்கும், பாவ மன்னிப்பு கேட்டால் தண்ணீர் கிடைக்கும். திருக்குர்ஆன் கொடுக்கிற வாக்குறுதிகளை வெளியிடலாம். அப்படி அதிகமாக பாவ மன்னிப்பு என்கிற அந்த பிரார்த்தனை வாழ்வின் வசந்தங்களை கொண்டு வந்து சேர்க்கிற பிரார்த்தனை. அதற்கு உகந்த மாதமாக ரமலானுடைய மாதம் இருக்கிறது. எனவே அந்த மாதத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்திலே கேட்டு பாவங்களுக்கான மன்னிப்பையும் பெற்றுக்கொள்வதோடு உலகத்தின் வசந்தங்களையும் அனுபவிக்கிற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.